I welcome you to learn English. இந்த எக்ஸசைஸ் என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டெய்லி பெல் அடிக்கிறதுக்கு ஒரு 10 மினிட்ஸ்க்கு முன்னாடி கொடுப்பேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. அதாவது தமிழில் ஒரு ஃப்ரேஸ் சொல்லிடுவேன், அதை அவங்க இங்கிலீஷில் சொல்லணும். ரொம்ப சிம்பிளான ஃப்ரேஸாக தான் இருக்கும். அதே மாதிரி நீங்கள் இங்கிலீஷில் இருக்கிற அந்த ஆப்ஷன்ஸை பார்க்க வேண்டாம், தமிழில் இருக்கிறத மட்டும் பார்த்துட்டு உடனே சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணணும். சப்போஸ் உங்களுக்கு தெரியல அப்படின்னா கொடுத்துருக்கிற 3 ஆப்ஷன்ஸில் எந்த ஆப்ஷன் கரெக்ட் அப்படிங்கிறத கண்டுபிடிங்க. இப்போ வந்து சேர்ந்த பிறகு முடிவு செய் அப்படிங்கிறது யூ ரீச் டிசைடு, இது சென்டென்ஸே இல்லை, டிசைட் ஆஃப்டர் ரீச்சிங். இந்த ரீச்சிங் அப்படிங்கிறது வந்து சேருதல், டிசைட் ஆஃப்டர் ரீச்சிங், ரீச் அண்ட் டிசைடு. இதில் பிறகு அப்படிங்கிற வார்த்தை இல்லை. ஓகே, வந்து சேர்ந்த பிறகு முடிவு செய், டிசைட் ஆஃப்டர் ரீச்சிங். திஸ் இஸ் த கரெக்ட் ஆப்ஷன். ஐ வெல்கம் யூ டு தி சேனல் சென்டாக்ஸ். உங்களுடைய ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஸ்கில் டெவலப் பண்ணுறதுக்கு வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு வரேன். ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க, ஷியராக டெவலப்மெண்ட் இருக்கும். ஸோ இந்த எக்ஸசைஸில் நீங்கள் இந்த தமிழ் சென்டென்ஸை பார்க்குறீங்க, பார்த்துட்டு ஆப்ஷன்ஸ் பார்க்காம இங்கிலீஷில் சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். சப்போஸ் தெரியல அப்படின்னா ஆப்ஷன்ஸ் பாருங்கள். முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுங்கள். சின்ன சின்ன வார்த்தைகள் தான் நான் கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக உங்களால் முடியும். நான் சொல்வது போல் நடந்து கொள், இதை நீங்கள் சொல்லணும். ஆன்சரிங் ஸ்பீடு இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். நான் சொல்வது போல் நடந்து கொள். வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க, ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். ஃபாலோ மை வேர்ட்ஸ். லிசன் டு மீ அப்படின்னா என்னை கவனி அப்படின்னு அர்த்தம். லிசன் அப்படின்னா கவனி. ஃபாலோ மை வேர்ட்ஸ், நான் என்ன சொல்கிறேனோ அதை ஃபாலோ பண்ணு. அகைன் ஆப்ஷன்ஸ் பார்க்காம ட்ரை பண்ணுங்கள். என்ன சொல்கிற, வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சர் கண்டுபிடிங்க, ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். வாட் டு யூ சே, என்ன சொல்கிற. வாட் சே, இதில் ஹெல்பிங் வேர்ப் எதுவுமே இல்லை. ஸோ திஸ் இஸ் ராங். வாட் யூ சே இஸ் கரெக்ட். யூ சே அப்படின்னா நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு அர்த்தம். திஸ் இஸ் நாட் அ கொஸ்டின். நடக்கும்போது பார்த்து நட. வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு யோசிங்க. நீங்கள் ஒரு சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணுவீங்க, அது கரெக்டாக அப்படிங்கிறதையும் செக் பண்ணிக்கோங்க. தென் கொடுத்துருக்குற ஆப்ஷன்ஸில் எந்த ஆப்ஷன் கரெக்ட் அப்படிங்கிறத கண்டுபிடிங்க, ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். யூ வாக் அப்படின்னா நீங்கள் நடங்க அப்படின்னு அர்த்தம். கேர்ஃபுல் வாக்கிங், கவனமாக நடத்தல். நடக்கும்போது பார்த்து நட அப்படிங்கிறது ஒரு இம்பரேட்டிவ் சென்டென்ஸ், அதாவது ஆர்டர் பண்ணுற மாதிரி, கமாண்ட் பண்ணுற மாதிரி. மைண்ட் யுவர் ஸ்டெப்ஸ், ஈஸியான ஒன்று. வர சொன்னேன். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஆப்ஷன்ஸ் பார்க்காம ஆன்சர் சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். தென் கொடுத்துருக்குற ஆப்ஷன்ஸில் எந்த ஆப்ஷன் கரெக்ட் அப்படிங்கிறத பாருங்கள். வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க, ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். கம் அப்படின்னா வா. கம் ஹியர், இங்கே வா. ஆஸ்க் டு கம், வர சொன்னேன். ஐ ஆஸ்க்டு ஹிம் டு கம், நான் அவரை வர சொன்னேன். நீ வந்தாச்சா, வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு நீங்களாக சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். தென் கொடுத்துருக்குற ஆப்ஷனில் எந்த ஆப்ஷன் கரெக்ட் அப்படிங்கிறத பாருங்கள், ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். நீ வந்தாச்சா, ஹாவ் யூ கம். யூ கேம், இது கேள்வி இல்லை. யூ கேம் அப்படின்னா நீங்கள் வந்தீங்க அப்படின்னு அர்த்தம். இது ஒரு அசர்ட்டிவ் சென்டென்ஸ், இது கேள்வி கிடையாது. யூ கம்மிங், இது கிராமட்டிக்கலி ராங். நீங்கள் வர்றீங்களா அப்படின்னு கேட்குறதுக்கு ஆர் யூ கம்மிங் அப்படின்னு கேட்கலாம். யூ கம்மிங் அப்படின்னு கொஸ்டின் கேட்க முடியாது. ஆப்ஷன்ஸ் பார்க்க வேணாம். பேசிக்கொண்டிருக்கும் போது வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு நீங்கள் யோசிங்க. தென் எந்த ஆப்ஷன் கரெக்ட் அப்படிங்கிறத கண்டுபிடிங்க, ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். ஸ்பீக்கிங் அப்படின்னா பேசிக்கொண்டிருக்கிறேன், பேசுதல். ஸ்பீக்கிங் கண்டினியூஸ்லி, தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னு அர்த்தம். வைல் ஸ்பீக்கிங், பேசிக்கொண்டிருக்கும் போது. வைல் ஸ்பீக்கிங். இந்த மாதிரி இம்பரேட்டிவ் சென்டென்சஸ், அதாவது கமாண்ட், ஆர்டர் பண்ணுற சென்டென்சஸ், அசர்ட்டிவ் சென்டென்சஸ், கொஸ்டின்ஸ், இதில் இங்கிலீஷ் மாடல் சென்டென்சஸ் இருக்கிற வீடியோஸ் இன்னொரு சேனல் சென்டாக்ஸ் ப்ளஸில் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த சேனல் வீடியோஸும் பாருங்கள். அதே மாதிரி சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணலாம். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது தெரிஞ்சது தான் அப்படின்னு சொல்லுவோம். எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது, ஆப்ஷன்ஸ் பார்க்காம ட்ரை பண்ணி பாருங்கள். தென் எந்த ஆப்ஷன் கரெக்ட் அப்படிங்கிறத கண்டுபிடிங்க. ஐ நியூ, கேஎன்இடபிள்யூ, கே சைலண்ட், அதனால் நியூ அப்படின்னு தான் வாசிக்கணும். ஐ நியூ, நோவோட பாஸ்டன்ஸ் நியூ. எனக்கு தெரிந்தது, ஐ நியூ. ஐ நோ திஸ் அப்படின்னா எனக்கு இது தெரியும், ஐ நோ திஸ். இது தெரிஞ்சது தான் அப்படின்னு சொல்கிறதுக்கு இட் இஸ் நோன். நோன் அப்படிங்கிறது பாஸ்ட் பார்ட்டிசிபிள், ஆனால் இந்த இடத்துல அட்ஜெக்டிவாக ஆக்ட் பண்ணுது. மேக்ஸிமம் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் இந்த மாதிரி அட்ஜெக்டிவாக ப்ளே ஆகும். இதை பற்றி தான் அடுத்த வீடியோ நான் உங்களுக்கு அப்லோட் பண்ண போகிறேன். நீ கேட்டினா அப்படின்னு சொல்லுவோம். ஒரு பெரிய சென்டென்ஸ் ஆரம்பிப்போம். நீ கேட்டினா, நீ கேட்டால்
வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு இங்கிலீஷில் எப்படி சொல்கிறதுன்னு பாருங்கள். தென் எந்த ஆப்ஷன் கரெக்ட் அப்படிங்கிறத கண்டுபிடிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்ப்ளே ஆகும். இஃப் யூ நீங்களாக இருந்தால், இஃப் யூ வாண்ட் நீங்கள் விரும்பினால், இஃப் யூ ஆஸ்க் நீங்கள் கேட்டால். முதல்ல கேட்காம கடைசி நேரத்தில் கேட்குற அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த கடைசி நேரத்தில் அதை எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது? வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஆப்ஷன்ஸ் பார்க்காம ட்ரை பண்ணி பாருங்கள். தென் எந்த ஆப்ஷன் கரெக்ட் அப்படிங்கிறத கண்டுபிடிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்ப்ளே ஆகும். 3 ஆப்ஷன்ஸுமே கரெக்ட் தான். அட் தி எண்ட் ஆஃப் டைம், இதை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அட் தி லாஸ்ட் மினிட், கடைசி நிமிஷத்தில், இதை கேள்விப்பட்டிருப்பீங்க. அட் தி 11th hour, அட் தி 11th hour, இது வந்து ஒரு இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா கடைசி நேரத்தில். ஒய் டோன்ட் யூ ஆஸ்க் மீ ஏர்லியர் பட் யூ ஆர் ஆஸ்கிங் அட் தி 11th hour அப்படின்னு பேசுவோம். நீ கொடுக்கப்படுகிறாய். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணுங்கள். தென் ஆப்ஷன்ஸில் எந்த ஆப்ஷன் கரெக்ட் அப்படிங்கிறத கண்டுபிடிங்க. யூ கிவ் நீங்கள் கொடுங்க. யூ கேவ் நீங்கள் கொடுத்தீர்கள். பாஸ்டன்ஸ். கிவோட பாஸ்டன்ஸ் கேவ். யூ ஆர் கிவன் நீங்கள் கொடுக்கப்படுகிறீர்கள். நீ கொடுக்கப்படுகிறாய். ஸோ இந்த இடத்துலையும் கிவன் அப்படிங்கிறது பாஸ்ட் பார்ட்டிசிபிள் இல்லை, ஒரு அட்ஜெக்டிவாக ஆக்ட் பண்ணுது. நீங்கள் உங்கள் வேலையை தொடர்ந்து பண்ணுங்கள். ரொம்ப ஈஸியான ஒன். ஆப்ஷன்ஸ் பார்க்காம சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். தென் எந்த ஆப்ஷன் கரெக்ட் அப்படிங்கிறத கண்டுபிடிங்க. ஃபர்ஸ்ட் 2 ஆப்ஷன்ஸ் ஆர் கரெக்ட். கண்டினியூ ஒரு ஒர்க். கோ ஆன், இது ஃப்ரேசல் வெர்ப். கோ ஆன், கண்டினியூ பண்ணுங்கள். கேரி ஆன் அப்படின்லாம் சொல்லுவோம். கண்டினியூ பண்ணுங்கள் அப்படின்னு அர்த்தம். டூ யுவர் ஒர்க் அப்படின்னா உங்களுடைய வேலையை பார்க்கவும். தடங்கள் இன்றி. வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு யோசிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்ப்ளே ஆகும். அன்இன்டரப்டட், அட்ஜெக்டிவ். இன்டரப்ட் அப்படின்னா வேர்பு, இன்டரப்டட் அப்படின்னா அட்ஜெக்டிவ். அதில் ஆப்போசிட் அன்இன்டரப்டட், தடங்களின்றி. வித்தவுட் எனி இன்டரப்ஷன். இன்டரப்ஷன் அப்படிங்கிறது நவுன், பெயர்ச்சொல். வித்தவுட் எனி பிரேக். ஸோ 3 ஆப்ஷன்ஸுமே கரெக்ட் தான். அந்த இடத்தை அடைந்த பிறகு வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஆப்ஷன்ஸ் பார்க்காம சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். தென் எந்த ஆப்ஷன் கரெக்ட் அப்படிங்கிறத கண்டுபிடிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்ப்ளே ஆகும். ஆஃப்டர் ரீச் அப்படி வராது சென்டென்ஸ். ஆஃப்டர் ரீச்சிங், இது கரெக்ட். ரீச்சிங் அப்படின்னா சென்று கொண்டிருக்கிறோம், அடைந்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு அர்த்தம். நீச்சல் அடித்தல், இது எப்படி சொல்லணும்? ஸ்விம் அப்படின்னு சொல்லணுமா, ஸ்விம்மிங் அப்படின்னு சொல்லணுமா, ஸ்வாம் அப்படின்னு சொல்லணுமா? நீச்சல் அடி அப்படின்னா ஸ்விம், அது ஒரு வேலையை குறிக்கும் வார்த்தை, வெர்ப், ஸ்விம். ஸ்வாம் அப்படின்னா ஸ்விம்மோட பாஸ்டன்ஸ் ஸ்வாம், நீச்சல் அடித்தார் அப்படிங்கிறது. த ஆன்சர் இஸ் ஸ்விம்மிங். ஜெரண்ட் மாதிரி, ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள். ஸோ ஸ்விம்மிங் அப்படின்னா நீச்சல் அடித்தல். ஆப்ஷன்ஸ் பார்க்காம ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் கண்டிப்பாக பேசணும். வீடியோ பாஸ் பண்ணிட்டு ஆன்சர் கண்டுபிடிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்ப்ளே ஆகும். யூ ஸ்பீக் அப்படின்னா நீங்கள் பேசுங்க. யூ கேன் ஸ்பீக், உங்களால் பேச முடியும். யூ ஷுட் ஸ்பீக், நீங்கள் கண்டிப்பாக பேசணும். த ஆன்சர் இஸ் யூ ஷுட் ஸ்பீக். த லாஸ்ட் ஒன், சந்திப்போம். மீட் அப்படின்னா சந்தி, பாரு அப்படின்னு அர்த்தம். வேர்பு மீட். வி மீட் அகெயின், நாம் மீண்டும் சந்திப்போம். லெட்ஸ் மீட், சந்திப்போம். தட்ஸ் தி ஆன்சர். லெட்ஸ் அப்படிங்கிறது லெட் ப்ளஸ் அஸ், யூஎஸ். நாம் சந்திப்போம், லெட்ஸ் மீட். இதே மாதிரி சின்ன சின்ன வாக்கியங்களை இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. கேஷுவலாக ஒரு சிச்சுவேஷன் வர்றப்ப கேஷுவலாக நம்ம யூஸ் பண்ணலாம். அடுத்த வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கிராமர் எக்ஸ்ப்ளனேஷன், இன்ட்ரெஸ்டிங்கான கிராமர் எக்ஸசைஸோட பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் கமெண்ட்ஸ்.